திருச்செங்கோடு அண்ணா சிலை முன்னாடி மத்திய தொழிற்சங்கங்களான ஏஐடியூசி, சிஐடியு, HMS, UTUC அமைப்புகள் சார்பில் இந்த தேசிய கோரிக்கை நாள் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்துக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் தனசேகரன், மாவட்ட தலைவர் அசோகன், மாவட்ட செயலாளர் கலைவாணன் உள்ளிட்ட பலர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதுல முக்கியமான கோரிக்கையை என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்த தொழிலாளர்களை 10 முதல் 13 மணி நேரம் வேலை வாங்கிட்டு வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான் சம்பளம் தராங்களாம். அது மட்டும் இல்லாம ஓவர் டைம் வேலைக்கு முறையான ஊதியமோ, PF, ESI, போனஸ் போன்ற எந்த பாதுகாப்புமே இல்லைன்னு தொழிற்சங்கங்கள் கொந்தளிக்கிறாங்க. கடந்த 3 மாசமா போராடுற 40,000 தொழிலாளர்கள்ல 1000க்கு மேற்பட்டோரை கைது செஞ்ச அரசுகளோட அடக்குமுறையை கண்டிச்சு இந்த முழக்கங்கள் எழுப்பப்பட்டுச்சு. குறைந்தபட்சம் சம்பளம் 26,000 ரூபாய் கொடு, கைது செஞ்சவங்களை உடனே விடுதலை செய், தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெறு அப்படின்னு தொழிலாளர்கள் திரண்டு வந்து கோஷம் போட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல மாவட்ட நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், செங்கோடன், வேலுச்சாமி, ஜெயராமன் அப்படின்னு பலரும் கலந்துகிட்டு சிறப்புரையாற்றினாங்க. இறுதியா கோபிராஜ் நன்றியுரை கூற ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்துச்சு. இது போன்ற உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம VM Talks அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.